பேசுங்க பாட்டி. பாட்டி சமையல் ரொம்ப நாளைக்கு பிறகு பாட்டி சமையல் பண்ணி போட்டேன். இன்னைக்கு மட்டன் சுக்கா எடுத்துக்கிறோம். நாங்கள் திருநெல்வேலியில இருந்து பையன் வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சமைச்சு இன்னைக்கு குடும்பமாக சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட போகிறோம். பாட்டி சமையலில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் வடிக்கிறது சுற்றில் உள்ள வேலையெல்லாம் அவங்க பார்த்து தருவாங்க. பாட்டி போட்டு எடுக்கணும். அடுத்த சமையல்கிட்ட அடுத்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ 2 மாதம் இருக்கும் பாட்டி சமைச்சு. இப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். சென்னைக்கு வந்திருக்கேன். இங்கே சென்னையில் உள்ளவோ பம்பாயில் உள்ளவோ எல்லாம் நாங்கள் இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இது திருநெல்வேலியிலேருந்து கெஸ்ட்லாம் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இதுக்கு பாய் கடையில் மட்டன் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை உரிச்சிட்ருக்கோம். கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். இது சாதா கண்ணீரில் இது ஆனந்த கண்ணீர். வெங்காயம் உரிச்சிட்ருக்கோம். சமையல் வந்து யார் பண்ணதான்னு முடிவாகலை. எங்கள் ஒய்ஃப் பண்ணுறாங்களா இல்லை எங்கள் குழந்தையா பண்ணுதாங்களா இல்லாட்டா என் பொண்ணு பண்ணுதாலாங்கன்னு முடிவாகலை. அது இந்த கடைசி நேரம் தான் முடியாகும். திடீர்னு எங்கள் அம்மா பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அவரை ஓவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது. அதனால செக்கில் ஆட்டின எண்ணெய், செக்கு கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு இருக்குது. சின்ன வெங்காயம் போடுறேன், ஒரு 1/4 கிலோ. இது 3/4 கிலோ மட்டனுக்கு. ஒரு 1/4 கிலோ 300 வெங்காயம், 300 சின்ன வெங்காயம். 1/4 கிலோவும் கூட தான், 300 கிராம். நல்லா வதக்க வேண்டும். வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் சால்ட்டு போடணும். அப்போனா வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு 3 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு போடுறேன், தெரியுதா? அக்கா வாய்ஸ் கொடுக்க சொல்லிடு. ஆமாம், லைட்டே எடுத்துக்கணும்.
இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்க்க வேண்டும். கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். பதத்துக்கு வதக்கணும். 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்க வேண்டும். இது நல்லா தக்காளி வந்து கிரேவியாக வரணும், அந்த அளவுக்கு வதக்க வேண்டும். மட்டன் வந்து தண்ணி வேக வச்சு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து இந்த எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வேகணும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். தனி மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், மஞ்சத்தூள், என்ன பெரியப்பா பாட்டிக்கு போட்டே பெரிய தயார் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், இதை வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றணும். சரிதா, நல்லா வருதா? மிளகு ஃபைனலாக மிளகுத்தூள் இறக்கும் போது தூவ வேண்டும். எடிட் பண்ணிக்கோமா கொஞ்சம் மிளகுத்தூள். கொத்தமல்லி இலை போடுதோம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து நம்ம ஊற்றப்போம். நம்ம வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். சரிமா? ஊற்றுறத காட்டணும் கொஞ்சம் பெருமா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இப்போ நம்ம கடுகு போடணும்.
அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். இது வந்து கஸ்தூரி கருவேப்பிலை. அப்புறம் இது வந்து கருவேப்பிலை போட போகிறாங்க. நம்ம இதை தாளித்து கொட்டிட்டோம். தாளித்து கொட்டி இப்போ கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இதே ரசம் சாதத்துக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும்.